எட்டியாப்பட்டி அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் நமது மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் மக்களோடு மக்களாக அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்காக மாநில தலைவர் அவர்களும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நமது அரூர் வட்டார தலைவர் சித்தர் அவர்களுக்கும் மற்றும் மாநில பொருளாளர் அண்ணன் அரங்கநாதன் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் நமது சிவராஜ் அவர்களுக்கும் மாநில செயலாளர் திரு ரஜினி அவர்களுக்கும் மாநில இளைஞரணி பார்வையாளர் திரு சுசீந்திரன் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வருக என்று வரவேற்று இந்த கூட்டத்தை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நாம இன்னைக்கு சட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போறோம். ஒவ்வொருத்தரும் ஓட்டு உரிமைகள் உங்களுக்கு இருக்குது. ஆனா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. எதுக்காக சிந்திக்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த கட்சி இப்ப மறுமலர்ச்சி ஜனதா கட்சி ஓட்டு போடுங்க, எங்க கிட்ட கேள்வி கேளுங்க. வேற எந்த கட்சிக்கு நீங்க போறதாலும் அதாவது உங்களோட ஓட்டு உரிமை என்ன அப்படின்னா, உங்களோட வருங்கால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றது முக்கியம் வேணும், கல்வின்றது முக்கியமா இருக்கணும், மருத்துவன்றது முக்கியமா இருக்கணும். வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வட இந்தியர்கள் தமிழக இளைஞரோட வேலை வாய்ப்பு பறி போய் விட்டது. நீங்க நினைச்சீங்கன்னா சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு காலத்துல 10,000 நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா மாசம் 15,000 கோடி ரூபாய் பணம் போதுங்க. தமிழ்நாட்டுல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. இந்த 15,000 கோடி பணம் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா தமிழக மக்கள் எவ்வளவு பேர் நல்லா வாழ் முன்னேறலாம். நம்ம பெற்றோர்களும் நீங்க பசங்க வந்து நல்லா படிச்சுட்டாங்கன்னா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்க செய்ய சொல்லுங்க. வேலைக்கு கம்மியான சம்பளம் அப்படின்னு சொல்லி யாரும் நிறுத்தாதீங்க. நிறுத்தினா அதாவது அடுத்த மாநிலர்கள் வந்து நம்மளோட பணத்தை எடுத்துட்டு போறாங்க. வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1,80,000 கோடி இவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா நாம யாருக்கிட்ட இருக்குன்னா, நீங்க வட இந்தியர்ல வந்து இப்ப நீங்க எஸ்ஐஆர் சட்டத்துல வட இந்தியருக்கு வந்து 1.5 கோடி பேர் ஓட்டு வருது. இந்த ஓட்டெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வேலைக்கு போனோம், நம்மளோட ஓட்டு உரிமை நமக்கே கிடைக்கும். நம்ம எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சிந்திங்க. நம்ம அதிகமாக கடங்காராகிறது கல்வினாலையும் மருத்துவத்தினாலையும் மட்டும்தான். கல்வி, இலவச கல்வி வேண்டும். நம்மளோட மறுமலர்ச்சி ஜனதா கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வி, இலவச மருத்துவம் அதிகமாக ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும். ஒரு 800 ரூபா கல்விக்காகவும் மருத்துவத்துக்காக தான் செலவு பண்ணுறோம். இது 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்காக தான் செலவு பண்ணுறோம். அப்போ கடங்காரம் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கல்வினாலையும் மருத்துவத்தினாலும் தான் கடங்காரம் ஆகிறது. வேற எந்த தொழில்